Hello guys, welcome back to my channel. Yesterday வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங்கில் part 1 பார்த்துருந்தோம். அதாவது பேக் சைடு நெக்கும் ஃப்ரண்ட் சைடு நெக்கும் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு காட்டியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை அதாவது ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து இந்த பார்டர் கிட்ட தான் வந்து மார்க் பண்ணணும். அதாவது எல்போ ஸ்லீவு மார்க் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சிட்டேன். மடித்து திரும்பி எகெயின் 2, அதாவது 4 பீஸாக, அதாவது 4ஆக மடிச்சிருக்கேன் ஃபோல்ட் பண்ணி. சரிங்களா? அது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சைடு 2 பீஸு, அதுக்கப்புறம் மடித்தது 1, இது வந்து சேர்ந்தாப்பில் இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஓப்பன் இல்லாமல், அதாவது அந்த கட் பண்ண சைடு இல்லாத சைடு தான் நம்ம வந்து மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கட் பண்ண சைடு வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு நான் எப்போவுமே 1.5 to 2 இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து விட்டுருவேன். அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஆனால் அளவு கொடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது வந்து ஆஃப் ஸ்லீவு. இப்போ எல்போ ஸ்லீவுக்கு அவங்க 10 இன்ச் கேட்டாங்க. அதனால் இப்போ நான் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு என்னென்னா, அவங்க கொடுத்த ப்ளவுஸில் வந்து ஷார்ட் ஸ்லீவு, அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ எல்போக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை எடுத்து கரெக்டாக அந்த ஹார்ம் ஹோலை மேலே வச்சுக்கோங்க. அந்த 10 இன்ச் வரும் இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அது அந்த கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஹார்ம் ஹோலை மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி திருப்பி போட்டு கையை வந்து கரெக்டாக அந்த ஹார்ம் ஹோல்னால் நமக்கு அந்த கை வந்து முடிவடையும் இல்லையா, கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த குழி, அந்த இதுக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு ப்ளவுஸை திருப்பி ஜஸ்ட்டு நான் சாக்கு வச்சு தான் இப்போ மார்க் பண்ணுறேன். அதை வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு கீழே, அதாவது லாஸ்ட்டாக வந்து எல்போ ஸ்லீவுக்கு சுற்றளவு வந்து எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னா அவங்க கொடுத்தது ஆஃப் ஸ்லீவ். அதனால் நான் வந்து எவ்வளோ சுற்றளவு வரும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து மெஷர் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா, இப்போ நான் ஆஃபாக தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதாவது இன்னொரு ஆஃப் வந்து இந்த ட்ரேஸ் வச்சு தான் கொண்டு வர போகிறோம். அது எடுக்கும்போது எனக்கு 5.5 வந்தது. அதாவது சுற்றளவு, கையோட சுற்றளவு 5.5னா நம்மளுக்கு 11 வரும். அது அந்த 11ல் பாதி வந்து 5.5ஆக வந்து இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 5.5ஆக இப்போ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இது எல்லாமே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்போ ஸ்லீவாக நம்ம ஃபுல் ஒர்க் பண்ணாலுமே ஜஸ்ட்டு வந்து நம்ம இது ரெடி அளவு தான் எடுத்திருக்கோம். ஸ்டிச்சிங்க்கு அதுக்கெலாம் எதுவுமே நம்ம வந்து எடுக்கலை. ரெடி அளவாக எடுத்திருக்கனால நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுல் ஒர்க் கூட போடலாம். இதில் ஃபுல் ஒர்க்கும் போடுற அளவுக்கு வந்து ப்ளவுஸு அளவு தான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அது இல்லாமல் சிம்பிள் ஒர்க் போடுறீங்க, இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸ் அளவை எடுத்துக்கலாம். இல்லை எல்போ ஸ்லீவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது எல்போ ஸ்லீவ் இல்லை, ஷார்ட் ஸ்லீவ் இருக்குது. ஆனால் எல்போ ஸ்லீவுக்கான அளவு வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதனால நான் அதை வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு பேக் சைடு, அதாவது நம்ம ஷோல்டர், அதாவது இந்த கையும் வந்து ஷோல்டரும், அந்த ஷோல்டரை முடிகிற இடத்துல வந்து ஹார்ம் ஹோல் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குழிவாக வந்து கொடுக்கும். அதனால் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வரும், ஒரு சைடு உள்ளே வரும். அந்த உள்ளே வரதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் உள்ளே வரைஞ்சிருக்கேன். இப்போது எல்போ ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணதெல்லாம் டார்க்கன் பண்ணணும். அதாவது சாக் வச்சு நல்லா டார்க்காக திக்காக நம்ம வந்து கொண்டு வந்தால் தான் அடுத்த சைடு வந்து நம்ம இதை அப்படியே ட்ரேஸ் எடுக்க போகிறோம். இன்னொரு சைடு வந்து நான் வரைய போகிறதில்ல, ஒரே ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே டார்க் பண்ண போகிறேன். இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நார்மலாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் அப்படின்னு நம்ம எல்போ ஸ்லீவ் அல்லது
ஷார்ட்டாக எடுத்தாலுமே சரி, 1/2 இன்ச்சுக்கு வந்து மேலேயும் கீழேயும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். சைட்லேயும் மேலேயும் 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுறணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்க சான்ஸ் இருந்தாலும் சம்டைம்ஸ் மிஸ் ஆனால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஸ்டிச்சிங்கில் அது அடிப்படக்கூடாது. அதனால 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் விட்டதுக்கப்புறம் இருக்கிற அளவை வந்து நல்லா டார்க்கன் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை டார்க் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதாவது இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம் உள் பக்கமாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பாயிண்ட் அது மேலே கையை வச்சுக்கிட்டு இப்படி வந்து மடிக்கிறோம். 2ஆக மடிக்கும்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கட் பண்ண பகுதி கீழேயும் இந்த அதாவது மடிச்சிருக்க பகுதி வந்து மேலேயும் வரும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு சைடு வரைஞ்ச ட்ரேஸ் வந்து இன்னொரு சைடு வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது கையோட ஃபுல் சைடுமே நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அதை வச்சே வந்து நம்ம அடுத்த ஹேண்டும் வந்து ஸ்லீவும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு இருந்த ட்ரேஸ் வந்து அப்படியே அந்த சைடு இருக்குது. அதை வந்து நம்ம சாக் பீஸ் வச்சு டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக்காக பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பிகினர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க, ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாட்டீங்க எல்போ ஸ்லீவில். அப்போ வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடில் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கிளாத்தை வந்து விரித்து போட்டு 2ஆக மடிக்கணும். ஓகேங்களா? 2ஆக மடித்து போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து டார்க்காக வந்து வரைகிறேன். அதாவது இந்த சைடு நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் எடுத்தோம் இல்லையா, அதே ட்ரேஸை வந்து கொஞ்சம் டார்க்காக வரைகிறேன். நான் வந்து சாக் பீஸ் வச்சு தான் டார்க் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இது ஒயிட் கலர் சாக் பீஸு நமக்கு வந்து வீடியோவில் சரியாக தெரியல. அதனால நான் வந்து சாக் பீஸ் வச்சே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா சைடில் வந்து நம்ம அந்தளவுக்கு டிசைன் பண்ண போகிறதில்ல. இந்த ப்ளவுஸுக்கு வந்து எனக்கு அந்த ஃபுல் ஒர்க்கும் கிடையாது, பார்டருக்கு மட்டும்தான் ஒர்க்கு. இருந்தாலும் நம்ம வந்து ப்ளவுஸை இந்த மாதிரி எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து போட முடியும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து சைடில் வந்து பீட்ஸ் வந்து இடிக்காத மாதிரி நம்ம வச்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பீட்ஸ் வந்து இடிக்காது. இன்னொன்று என்னென்னா, நம்ம பண்ண ஒர்க்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சைடில் வந்து நான் ஒரு 2 சைட்லையுமே ஒரு 1/4 இன்ச்சு to 1/2 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி டார்க் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அடுத்த சைடு என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி ட்ரேஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ரேஸிங்கும் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இல்லை வீடியோ வந்து சரியாக புரியலை அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு சென்டர் அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடித்து போடுறேன். இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, இப்போ இந்த 2 ஓப்பன் சைடும் அதை கட் பண்ண சைடும் ஒரே சைடு வர மாதிரி இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருக்கேன். மடித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக நீட்டாக ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரேஸ் வந்து இது மேலே வந்து அப்படியே விழுந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே என்ன ட்ரேசிங் பண்ணியிருக்கோமோ, அதாவது ஸ்லீவுக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது வந்து மேலே அப்படியே விழுந்துடும். பாருங்கள், எனக்கு அதாவது வீடியோக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக ட்ரேசிங் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அந்த லைட்டாக இருக்கிறதே டார்க் பண்ணி ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து இன்னும் கிராஸ் கட் தான் தெரியல நிறைய பேருக்கு. கிராஸ் கட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அதையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரெடி அளவு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். டைலரிங்க்கு வந்து எதுவும் சொல்லலை. நம்ம ஜஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டைலரிங் நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு டைலரிங் தெரியல, நான் வந்து பிகினர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா 5.5 அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த எல்போ ஸ்லீவு 2 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மார்க்கிங் தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எப்படி மார்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து ஸ்டிச்சிங் இருக்கும். நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறத தான் அவங்க வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவு வச்சு தான் அவங்க ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணாலும் நல்லா நீட்டாக இருக்காது. இப்போ 2 ஸ்லீவுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எஸ்டர்டே வீடியோவில் வந்து நெக்கு, பேக் நெக்கு அண்டு ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு ஸ்லீவும் 2 ஸ்லீவுமே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கை குழிவு, அதாவது ஃப்ரண்ட்டு சைடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் வளைச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கிடச்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அளவு பார்க்க சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த அளவையுமே நான் பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.5 அதாவது 11 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக வரணும். அதே சேம் வந்து இந்த சைடு ஸ்லீவ்லேயும் 11 இன்ச் வரணும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 சைடு கோட் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே பார்த்தோம் இல்லையா, அதே இது தான். இப்போது இந்த கார்னரில் இந்த மாதிரி வரணும், ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரைட் கட்டு, இது வந்து கிராஸ் கட். கிராஸ் கட்டுக்கு கிளாத்தை வந்து இந்த மாதிரி இழுத்து கொடுக்கணும். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.